இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, ஆம், எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஷேர் பண்ணலான்னு தான் லேவியர் புஸ்தகத்தில் இருந்து இன்றைக்கி நான் பேசுகிறேன். பழைய ஏற்பாடு லேவியர் புஸ்தகத்தில் பழைய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து எங்கெங்கெல்லாம் இருக்கிறாரு அப்படின்றத நான் ஷேர் பண்ணுறேன். சில பேர் லேவியர் புஸ்தகங்கள்லாம் ரொம்ப அதிகமாக ஆழமாக போய் படிக்க மாட்டாங்க. ஸோ அதனால் இந்த விஷயத்தை நான் பதிவு செய்கிறேன். இது கேட்டுட்டு அப்புறம் நீங்கள் போய் படிங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, இப்போ லேவியர் புஸ்தகத்தில் தேவன் வந்து ஜனங்கள் கொடுக்குறாரு. ஏன்னா இஸ்ரவேல் மக்கள் வந்து இப்போ தான் வந்து நாடாக மாறுறாங்க. இது வரைக்கும் அவங்க அப்படி நாடாக ஒரு பெரிய ஒரு இனமாக அப்படிலாம் இல்லை. அவங்க சின்ன சின்ன குரூப்பாக தான் இருந்தாங்க. இப்போ தான் ஒரு நாடாக வரும்பொழுது அவங்களுக்கு என்ன பண்ணணும்னா சில நெறிமுறைகளை சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு சில நியமங்களை உருவாக்குகிறார். சரி, ஓகே, அதுக்குள்ளே நான் போக வேணாம். பட் என்னென்னா இந்த இது ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க, ப்ரீஸ்ட்லி ஆர்டர்ஸ். நீங்கள் எல்லாருமே வந்து புதிய ஏற்பாட்டில் ராஜாக்களும் ப்ரீஸ்ட் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி வேதவசனம் போதிக்குது. மன்னர்களாகவும் தேவனிடத்தில் போய் பேசுகிற ப்ரீஸ்ட், யூ ஆர் த ப்ரீஸ்ட் அப்படின்னு வேதவசனம் போதிக்குது. அப்போ ப்ரீஸ்ட்டுக்கு என்ன ஆர்டர், எப்படிலாம் அவங்க செய்யணும் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் பார்க்கும்பொழுது 1வது அதிகாரம், 2வது அதிகாரம், 3வது அதிகாரம் லேவியர் புஸ்தகத்தில் எப்படி இருக்குன்னா, பலிகளை செலுத்துவது எப்படி அப்படின்னு சொல்லி பலியை வந்து செலுத்தணும் அப்படின்னு சொல்லி. பலியே என்னென்னா தகன பலி, பேர்ன்ட் ஆஃபரிங்ஸ். தகன பலினா நெருப்பு அப்படியே எரியும், அதில் வந்து கறி அப்படியே போடுவாங்க, ரத்தத்தை போட மாட்டாங்க, ரத்தத்தை எடுத்துருவாங்க. அதுதான் முஸ்லீம்ஸ் வந்து ஹலால் சொல்லுவாங்க. ஹீப்ரூஸ்க்கு அது யூதர்கள் அது வேறு ஒரு பேர் சொல்லுவாங்க. ஸோ ரத்தத்தை தனியாக எடுத்துருவாங்க. ஏன்னா ரத்தத்தில் ஜீவன் இருக்குது, உயிர் இருக்குது. அதனால் அதை தனியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கறி, அப்புறம் கொழுப்பு, அதெல்லாம் கழுவி அதெல்லாம் போடுவாங்க, கால் அந்த மாதிரி. நம்ம ஊர் கறிக்கடை பாயில் போய் பார்த்திங்கன்னா எல்லா விதமான தெரியும், தலைக்கறி, உடம்பு, குடல், கால் அப்படிலாம் இருக்குல்ல. ஸோ எல்லாத்தையும் போட்டு எரிப்பாங்க. இதுதான் இயேசு எங்கேப்பா எரிக்கப்பட்டார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, நமக்காக, நம்மளுடைய பாவமாகி நமக்காக என்ன பண்ணார், பாதாளம் போனார். அங்கே நெருப்பு, புரியுதுங்களா? அங்கே போய் தகன பலியாய் அந்த பாவத்தெல்லாம் கொண்டு போய் அங்கே போட்டார். இதுதான் அதோடைய நிழலாட்டம். இயேசுவை நீங்கள் லேவியர் புஸ்தகத்தில் இப்படி நீங்கள் பார்க்கலாம். அவர் தான் தகன பலியானார். காட் பிளஸ் யூ.